இது என் லஞ்சுக்கு வந்த சோதனையை நானும் டெய்லி லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போட்டணும்னு பார்க்குறேன். என்னமோ நமக்கு யாரோ ஏதோ செஞ்சுருக்காங்க போல இருக்குது. எல்லா அதே சக்தியும் உடச்சி நம்ம இதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ கண்டினியூஸாக போட போகிறோம். இன்றைக்கி லஞ்ச் வந்து சூப்பராக ஒரு சாதம், சங்கரா மீன் ஃப்ரை, மத்தி மீன் ஃப்ரை, அப்புறம் மத்தி மீன் குழம்பு, மாங்காய் போட்டது, ரசம். கடற்கடன்னு எதுக்கு முடிச்சிட்டேன்னா உங்ககிட்ட வேறு ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காக தான் எஃபியில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம்ல, மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறோன்னு. அது வந்து யாருக்கு போனோம் என்ன அப்படின்ற கதையெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி ஷேர் பண்ணுறேன். முழுசாக ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். பட் அங்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் இப்போவே உங்களோட ஷேர் பண்ணுறேன். அங்கே வந்து நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க போயிருந்தோம். நாங்கள் பொண்ணு வீடு சார்பாக போயிருந்தோம். என் கூட வந்து எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அவங்களோட இன்னொரு ரிலேஷனுக்கு பொண்ணு பார்க்க போனாங்களாம். பட் அது வந்து செட் ஆகலைன்னு சொன்னாங்க. ரீசன் என்ன, நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அத்தனை பேர் முன்னாடி என்ன கை காமிச்சு பொண்ணு பார்க்க இது மாதிரி இருந்துச்சு, அதனால் நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டோம். இது மாதிரி இதுன்றது அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, என்ன மாதிரி கருப்பா குண்டா. ஸோ நேற்று தான் நம்ம மகளிர் தினம் வேறு கொண்டாடிட்டு இருந்தோம். என்னென்னமோ போஸ்ட் அங்கங்கே பார்த்தேன். பட் இந்த செஞ்சுரியிலையும் ஒரு பொண்ணை ஒரு உருவத்தை வச்சு ரிஜெக்ட் பண்ணுற மென்டாலிட்டி பசங்களுக்கு இருக்கா ஆம்பளைங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்கக்கிட்டலாம் அது குறைஞ்சிட்ருக்கு. பொம்பளைங்கக்கிட்டே அதிகமாக இருக்குங்க. நமக்கு நம்ம தான் எதிரி. இதில் என்ன பெருசாக மகளிர் தினம்லாம் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்றது தெரியல. நான் உங்ககிட்ட அப்போவே கேட்டுட்டேன், நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் பையனுக்கு முடி கொட்டி சொட்டையாயிட்டாலோ இல்லை உங்கள் பையனுக்கு தொப்பை விழுந்துட்டாலோ இப்போ ஒன்றும் விட்டுட்டு போயிடுச்சுன்னா பரவாயில்லையா அப்படின்னு. அவங்களுக்கு வாய் திறக்கவே முடியல. என்னால் அங்கே ரியாக்டும் பெருசாக பண்ண முடியல. ஏன்னா நம்ம பொண்ணு வீட்டு சார்பாக போயிருக்கோம், மாப்பிள்ளை வீட்டில் உட்காந்துருக்கோம். கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருந்தது எனக்கு அந்த சம்பவத்தை கடந்து வர. ஆனால் நான் அவங்கள கேட்டுட்டு தான் விட்டேன். இன்னமும் இதே மாதிரி இருக்காங்க. எப்போ மாறுவாங்கன்னு தெரியல. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களாம் மாறப்போகிறது கிடையாது.